தமிழக வெற்றிக் கழகம் பதவி ஏற்று ஒரே வாரத்துக்குள்ள எதிர்க்கட்சிகள் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரே வாரத்துக்குள்ள நீங்க தேர்தல் அறிக்கையா குடுத்தீங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற்றலையேப்பா அப்படின்னு. ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளோ பெரிய அரசாங்கமா இருந்தாலும், ஒரு தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு கட்சி குடுக்கறது உண்மதான். ஒரு வாரத்தில எப்படி நிறைவேற்ற முடியும்? அப்புறம் வந்து 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. தொடர்ச்சியா அத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிலிண்டர் சிலிண்டர் எங்க? 6 சிலிண்டர் எங்க? அப்புறமா எல்லா ஊருக்கும் எல்லா பேருந்துலயும் மகளிர் பயணம் பண்ணலான்னீங்க. அது எங்க? அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அது என்ன ஆச்சு? இப்படியா தொடர்ச்சியா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு சட்டசபையில ஒரு பிரமாதமான அதிரடியான ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். மிக முக்கியமான ஒரு விஷயம் பரந்தூர் விமான நிலையம். இந்த பரந்தூர் விமான நிலையம் 6 சிலிண்டர் அப்புறம் வந்து வெற்றி பயணம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு 3 4 நாளா பார்த்தீங்கன்னா, நாங்க வேணுமா? உங்களுக்கு தலைமைச் செயலாளர் வேணுமா? அப்படின்னு தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், குறிப்பாக சிபிஐ ஒரு பெரிய ஒரு 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 நெருக்கடியை, ஒரு கோரிக்கையை, ஒரு விவாதத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க வந்து. தலைமைச் செயலாளர் மீது அப்படி என்ன உங்களுக்கு வந்து கோபம்? தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? தலைமைச் செயலாளர் அப்படி என்ன இந்த இந்த மக்களுக்கு எதிரான வேலைய பண்ணிட்டாரு? அப்படின்னு தான் மக்களுடைய கேள்வியா இருக்குது. குறிப்பா தோழர் சண்முகம், ஏங்க தாவேக்காவுக்கு நாங்க வேணுமா? சீஃப் செக்ரட்டரி வேணுமா? இத தான் வச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு மிரட்டுற பாணியில கூட வச்சிடலாம் வந்து. பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாய்குமார் தலைமைச் செயலர்கள் வந்து சாய்குமார் அவர்கள். அவர் வந்து ஒரு தெலுங்கர். இது ஒண்ணு ஆரம்பிச்சுடுறாங்க வந்து. யாராவது உயர் மட்ட அதிகாரிகளாக இருப்பவர், போலீஸ் துறையில் உயர் அதிகாரியாக இருப்பவர்கள், இல்லது அதிகார பீடத்தில் ஆட்சியில் ஒரு முக்கிய இடத்தில் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேற்று மாநிலத்தை, வேற்று மொழியை சேர்ந்தவர்களா இருந்தாங்கன்னா, உடனே வந்து தெலுங்குக்காரங்க நீங்க, மலையாளி, இந்திக்காரன், வடக்கன், சரி இருக்கட்டும்ன்றேன் நானு. தெலுங்கரா இருக்கட்டும், மலையாளியா இருக்கட்டும், இந்திக்காரங்களா இருக்கட்டும், இந்த மாநிலத்திற்கு நல்லது செய்தானே வந்திருக்காங்க. இந்த மாநிலத்துக்கு எதிரா ஏதாவது செய்றாங்க. இந்த மாநில வளர்ச்சிக்கு அவங்க வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே கூடாது. முதல்வர் சொல்ற திட்டத்தை பூரா ஒழிச்சு கட்டுறாங்க. முதல்வர் போடுற திட்டத்தை பூரா வந்து வேணான்னு மறுக்கிறாங்க. அப்படின்னா ரைட்டு. கடந்த ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுப்புல இருந்தாங்க. முக்கிய பொறுப்புகள் இருந்தாங்க. தமிழர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கப்பா? அப்படின்ற ஒரு கேள்வி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க அ பொதுவா சொல்றேன் நானு. அது வந்து கம்யூனிஸ்ட்டா இருக்கட்டும், மத்த கட்சிகளா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். மக்கள் முன்ன மாரிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கலாம் மக்களுக்காக தான் நீங்க. மக்களுக்காக தான் நீங்க. மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் தான். அதே வேளையில் இந்த மக்கள் இப்பொழுது உள்ள மக்கள் ரொம்ப தெளிவா அரசியல புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நீங்க எந்த ஒரு கருத்து போட்டாலும் அது கீழ அதற்கான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு உறுதியான ஒரு கருத்தை, ஆதாரப்பூர்வமான ஒரு கருத்தை, ஒரு பதிலை அவங்க முன்வைக்கிறாங்க. கடந்த ஆட்சியில இருந்தாங்க. 6, 7 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. பொறுப்புல இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. தமிழர்கள் அவர்கள். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஏன் நீங்க வந்து தலைமைச் செயலாளர் மீது அவ்வளோ பெரிய கோபம் வந்து உங்களுக்கு? அதுவும் கம்யூனிஸ்ட் தோழர்கள். நாங்க வேணுமா? இல்ல அவர் வேணுமா? அப்படின்போது. ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் முதல்வர் கேட்கிறாரு அப்படின்னு. நல்ல விஷயம் தானங்க. இந்த ஆட்சிய வந்து அதிகாரிங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, போன ஆட்சி யார் பண்ணது வந்து? போன ஆட்சி யார் பண்ணது? போன ஆட்சிக்குள்ள நீங்க இன்னும் ஊடுருவி பார்த்தீங்கன்னா, யார் யாரோ பண்ணியிருக்காங்க. அதற்கு முந்தைய ஆட்சி வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இன்னும் சொன்னா பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா அவர் ஒரு முதல்வர். ஃபுல்லா வந்து பிஜேபி தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு இதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தலைமைச் செயலாளருடைய அந்த பேச்ச வந்து முதல்வர் கேட்கிறாரு வந்து. இதே கம்யூனிஸ்ட் தோழர்கள் கடந்த ஆட்சி காலத்துல என்ன நீங்க கேட்டீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. சாம்சங் தொழிற்சாலையில எங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் வரும், எங்களுக்கு ஒரு யூனியன் வேணும்னு அந்த தொழிலாளர்கள் போராடின பொழுது, அந்த சாம்சங் நிறுவனம் என்ன சொன்னாங்க வந்து, உலகத்தில் நாங்க எல்லா கண்ட்ரிலயும் எங்களுடைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனா எங்கேயுமே வந்து யூனியன் கிடையாது. அது எங்க அந்த பாலிசியே எங்க நிறுவனத்துக்கு கிடையவே கிடையாது. ஆப்பிரிக்காவுல கூட நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா யூனியன்லாம் நடத்த விட மாட்டோம். யூனியன்லாம் வச்சுக்கக்கூடாது. அதுதான் எங்க ரூல்ஸே அப்படின்னும் பொழுது அவங்க வந்து போராடினாங்க. நீங்க என்ன குரல் கொடுத்தீர்கள்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, மிக முக்கியமான ஒரு கேள்வி.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் ஷிப்காட். இந்த ஷிப்காட் விரிவாக்கத்திற்காக விவசாய நிலங்களை சும்மா பயிர் கதிர் விட்டு கலகல கலகலன்னு விளையிற பூமிங்க அது. முப்போகம் விளையிற பூமி. அதை கையகப்படுத்த பார்த்தீங்க நீங்கள் வந்து 8 விவசாயிகள் அதுக்கு போராடினாங்க. அவங்க மேலே குண்டர் சட்டம் பாயப்பட்டது. அப்போ நீங்கள் என்ன குரல் கொடுத்தீர்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? என்ன அப்போது தூய்மை பணியாளர்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருந்தாங்க மழையில். அவங்களுக்கு கழிப்பறை கூட இல்லை. கழிப்பறை இருந்த கழிப்பறையும் பூட்டு போட்டாங்க. கூலி படம் பார்க்க போனாங்க. தொழிலாளர்கள் தானே அவங்க. தொழிலாளர்கள் குரல் கொடுப்பவங்க தான் நீங்கள் வந்து. அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன குரல் கொடுத்தீங்க நீங்கள்? இப்போ வந்து விஜய் கவர்மெண்ட்டில் தலைமைச் செயலாளரை மாற்றினோம். தலைமைச் செயலாளருடைய சொல்ல தான் வந்து முதல்வர் கேட்குறாரு. இதில் என்ன தவறுன்ற நான் வந்து இதில் என்ன தவறு? இப்போ கூட அறிவிச்சிருக்காரு முதல்வர் வந்து. நீங்கள் கேட்ட கேள்விகள் நான் இவருன்னு சொல்ல, எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விலாம் வந்து 6 சிலிண்டர் எங்கே? 6 சிலிண்டர் எங்கே? எல்லா பஸ்லையும் வந்து மகளிர் போகலான்னு சொன்னீங்க, எங்கே? உரிமை தொகை எங்கே? 2500 ரூபா. அப்புறமா தாய்மாமன் தங்க மோதிரம் என்ன ஆச்சு? இப்படிலாம் கேட்டு தாய்மாமன் தங்க மோதிரம் அந்த திட்டத்தை அறிவிச்சாச்சு. டென்டரே எடுத்தாச்சு. ஜாய் ஆலுகாஸ் 10 பைசாவா 1 ரூபாயா அந்த டென்டர் கோரியிருக்காங்க. அதுக்கு என்னென்னங்க வந்து எங்க அரசுக்கு லாபம் தானங்க இது வந்து. ஒவ்வொரு நகைக்கடையாக டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மொத்தம் 12 நகைக்கடை டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணிக்கிறது இவங்க தான். உடனே வந்து பழைய ஜாலுகாஸ் விளம்பரத்தில் வந்து இப்போ சிஎம் விஜயா இருக்கார், அப்போ நடிகர் விஜயா இருந்து நடித்தார். இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு கிறிஸ்துவ பாசம். இதில் உச்சகட்டமான ஒரு எனக்கு பெரிய இதுவான விஷயம் என்னென்னா, நான் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டலாம் கூட கேட்டேன். அவாலா தங்கத்தை கொண்டு வர்றதுக்காக இது 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 பெரிய ஒரு மோசடி நடக்குது அப்படின்னு. அப்படிலாம் கொண்டு வந்துட முடியும்? எவ்வளோ தங்கத்தங்க நீங்கள் கொண்டு வர முடியும்? அவாலா தங்கத்தை எவ்வளோ கொண்டு வந்துட முடியும்? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ எதுக்கு அவங்க இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணி கேட்டிருக்காங்க? ஏன் கேட்டிருக்காங்க? இப்போ தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் முதல் விஷயம். இது ஏன் வந்து மருத்துவத்துறை கிட்ட கொடுத்தாங்க இந்த டென்டரை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பொதுப்பணித்துறையோ மற்ற துறையோ கூட கொடுக்க வேண்டியது, மருத்துவத்துறை இதுக்கு ஏன் அப்படின்னு. எங்க அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தாங்க இது வந்து இந்த இந்த தங்க மோதிரத்தை கொடுக்குறாங்க 1 கிராம். இப்போ அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிறதே பெரிய இதுவாக இருக்குது வந்து. அரசு மருத்துவமனை போய் சிகிச்சை எடுத்துக்கணுமா அப்படின்னு. அதே போல் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேன்றாங்க. தனியாரில் பேக்கேஜே போட்டான் வந்து. இங்கே கர்ப்ப காலத்திலிருந்து பிரசவம் வரைக்கும் இவ்வளோ பேக்கேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சுகப்பிரசவம் கிடையாது பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை பெற்றுக்கிற எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருதுன்னு பொழுது அதை ஊக்கப்படுத்துறதுக்காக வாங்க நீங்கள் அப்படின்னு இதில் கொடுக்குறதுல என்ன இருக்குது? சரி, இந்த பிரபல நகைக்கடை நிறுவனம் ரொம்ப கம்மியாக பைசாவில் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ முதல்வர் விஜய் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. அவங்க அந்த நிறுவனத்தார் வராங்க, ஒரு 10 குழந்தைக்கு மோதிரம் போட்டு விட்றாங்க, பக்கத்தில் இவர் நிற்கிறார் அப்படின்னா, அந்த கடைக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம் வந்து எல்லாம் கணக்கு பண்ணி தான். எவ்வளோ பெரிய விளம்பரம் அந்த விளம்பரம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுதாங்க இதுதாங்க வியாபாரம். இதை தாண்டி வந்து அவாலா தங்கத்தை எடுத்து வர முயற்சி பண்ணுறாங்க. ஜாய் ஆலுகாஸில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பார்ட்னர், இவர் வந்து கிறிஸ்துவ மிஷினரி, கிறிஸ்துவ பாசம் உள்ளே வந்துருச்சு. ஒரு இந்து கடைக்கு கொடுத்துருக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன வந்து இதெல்லாம் வந்து இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் அப்படின்ற விஷயம் அரசாங்கத்திற்கு பெருமளவில் காசு மிச்சமாவதில்லை. இதுதானே முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தில் வந்து பெருமளவு காப்பர் இருக்கும் அப்படின்னு. எங்க ஆல்மார்க் தங்கன்னு இப்போ வந்தாச்சுங்க. வந்து காப்பர்லாம் அப்படி கலக்க முடியாதுங்க. கலக்க முடியாது வந்து. அப்படி காப்பர்லாம் கலந்தெல்லாம் கொடுக்கவே முடியாது வந்து. இது எந்த லாஜிக்கில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக முன்வைக்கிற ஒரு விஷயம்தான். இந்த அரசாங்கம் விஜய் இல்லாமல், முதல்வர் இல்லாமல் இப்படி ஒரு திட்டம் வந்திருந்ததுன்னா அதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கும். இந்த அளவுக்கு யாராவது வந்து டெண்டர் கேட்டிருப்பாங்களா? காரணம் என்னன்னா, விஜய் என்கின்ற ஒரு செலிபிரிட்டி தான், மிகப்பெரிய செலிபிரிட்டி தான் காரணம். நான் திரும்ப சொல்றேன். சரி, இன்னைக்கு சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின்படி அறிவிச்சிட்டார். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு வாரத்திலேயே சிலிண்டர் என்ன ஆச்சு, விடியல் பயணம் என்ன ஆச்சு, பரந்தூர் விமான நிலையம் என்ன ஆச்சு, எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. 6 சிலிண்டர் கொடுத்துட்றோம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர். வருகிற பொங்கல் தினத்துலேருந்து கொடுக்குறோம். சிலிண்டர் விலை ஏறி போச்சு. நமக்கு தெரியும்.
கல்ஃபில் நடக்கிற போர், ஈரான் அமெரிக்காவுக்கு நடக்கிற போர் வந்து தெரியும். அந்த போர் அதனால வந்து உலகம் முழுக்க விலைவாசி ஏறி போயிருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் ஏறி போயிருக்குது விலைவாசி வந்து. சைலண்டாக ஏற்றிருக்காங்க. ரூ. 150 விற்ற பிரியாணி திடீர்னு பார்த்தா 325 விற்கிறாங்க. வேறு வழி கிடையாது அவங்களுக்கும் வந்து. எல்லா விலையும் ஏறி போயிருக்குது. காரணம் அங்கே தான். இப்போ அந்த 6 சிலிண்டரை பொங்கல்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். வருடத்திற்கு ரூ. 2,50,000 வருமானத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சிலிண்டர் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சிலிண்டர் கிடைக்கும். நல்ல திட்டம் தான், நல்ல விஷயம் தானே. இன்றைக்கி பெண்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது எதுனா கேஸ் சிலிண்டர் தான். சுடு தண்ணி காய வைக்கணுன்னா கூட பயப்படுறாங்க. ஒரு முட்டை வேக வைக்கிறது கூட பயப்படுறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, எரிபொருள் இல்லாமல் உணவு எப்படி சமைப்பது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. பச்சையான் மீன்னா காய்கறிலாம் வெட்டி போட்டு அப்படியே சாப்பிடுப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. திட்டத்தை வந்தாச்சு வந்து. ஏன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டீங்க. இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமான தான் இங்கே கொண்டு வர முடியும். இந்த பயணம், விடியல் பயணம், அதாவது வந்து நகர பேருந்துகளில் ஒயிட் போர்டில் பெண்கள் வந்து பயணம் செய்யலாம். விலையில்லா பயணம். தாவேக அரசு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எல்லா தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ஸில் வேணாலும் போகலாம் வரலாம்பா அப்படின்ட்டாங்க. இப்போ முதல் கட்டமாக மாநகர பேருந்துக்குள் ஓடக்கூடிய எல்எஸ்எஸ், டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் இந்த மாதிரி பேருந்துக்குள்ளலாம் ஏற்ற மாட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஏறலாம். அதே போல் மலைப்பகுதியில் செல்லக்கூடிய மலைப்பகுதியில் கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு, எந்தெந்த மலைப்பகுதியில் ஏதோ அங்கேயும் வந்து நீங்கள் பயணம் பண்ணலாம். அப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து இந்த பயணம் வந்து இலவசமாக இருந்தது வந்து இந்த விலையில்லாது. அப்போ திருநம்பிகள் அவங்களுக்கும் பயணம் பண்ணலாம். ரைட்டு, ஆண்டுக்கு இவ்வளோ கோடி அதனால் வந்து வருமானம் போகுது. ஆனால் சொன்ன வாக்குறுதி இப்போ முதல்ல இந்த மாநகர பேருந்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், எல்எஸ்எஸ்லாம் ஆரம்பித்து அப்புறம் மாவட்டம் தோறுமாக இதுவாகி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்தியா முழுக்கங்க வருமான இழப்பு தான். ஆனால் கொடுத்த வாக்குறுதின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி பயணம், விடியல் பயணம் இல்லை, இப்போ வெற்றி பயணம். அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே நாங்கள் வச்சதெல்லாம் வந்து வெற்றின்னு மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் விடியல்னு வச்சிங்க, இவங்க வெற்றின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வெற்றி தான் அவங்களுக்கு, வெற்றி தான் முக்கியம். வெற்றி தான் வெற்றிட்டு இருக்காங்க. முதல்வர் படிக்கும் போதெல்லாம் கம்முன்னு எல்லாரும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் பரந்தூர் விமான நிலையம். இன்றைக்கி விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, விக்கிரவாண்டி மாநாடு நாங்கள் நடத்தின போதே பரந்தூரில் விமான நிலையத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அங்கே போட்டோம். அந்த நேரத்தில் எல்லாரும் கேலியாக பார்த்தாங்க, எல்லாரும் சிரித்தாங்க. வந்து என்னங்க இது வந்து அடியனத்துக்கு பொண்டாட்டி இல்லை, பிறக்க போகிற பிள்ளைக்கு வந்து முன்சாமின்னு பேர் வைக்கணுமா அப்படிலாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ தானே ட்விட்டர் வலைதளத்தில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு மாநாடுன்னு ஒரு விஷயத்துக்கு வந்துருக்குறீங்க. பார்த்தா பெரிய பெரிய இதெல்லாம் போடுறீங்க. பரந்தூர் விமானத்தில் நீங்கள் நிறுத்திடுவீங்களா? உங்களை மக்கள் ஜெயிக்க வைக்க போகிறாங்களா அப்படிலாம் ஒரு கேள்வி இருந்தப்போ பரந்தூருக்கெல்லாம் போயெல்லாம் பார்த்துட்டு வந்தார் விஜய். வந்து இந்த அவருடைய நீலாங்கரை வீட்டிலேருந்து இந்த காஞ்சிபுரம் கிட்ட போகும்போதெல்லாம் எவ்வளோ கூட்டம். இந்த வேனை துரத்தின்னு போன ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து. அப்புறம் அந்த மக்களை போய் இறங்கி போய் சந்திக்கலை, வேன்லேயே வந்து பேசிட்டாரு. அப்புறம் கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க, அது உள்ளே போய் அவங்கள வந்து பார்க்கல அப்படின்னா. ஆனால் அது எவ்வளோ பெரிய நேஷ்னல் மீடியாவில் எவ்வளோ பெரிய செய்தியாக மாறிச்சு வந்து விஜய் போன பிறகு. நேஷ்னல் மீடியாவில் குறிப்பாக என்னென்னா, பெருமளவு விவசாய மக்களுடைய நிலங்கள் அங்கே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்த நினைத்தார்கள். விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய உயிர் மூச்சு. விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அவன் சேத்துல காலை வைக்கலாம், நீ சோத்தில் கையை வைக்க முடியாது. அப்போது அந்த இடம் சரியான இடமே கிடையாது. அப்போ என்னென்னா, மாற்று இடங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏற்கனவே கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சியில் திருப்போரூர் பகுதியில் பெரும்பான்மையான விவசாய நிலங்கள் வந்து அப்போ வந்து பாமக பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் இன்னொரு ஊர், அப்புறமா செய்யாருக்கு முன்னே இருக்கிற ஷிப்காட் பக்கத்தில் இருக்கிற மாங்கால் கூட்ரோடு அந்த பகுதியில் பார்த்தாங்க. அங்கே பெருமளவு தரிசு நிலம் இருக்குது. ஆனால் ரொம்ப லாங்கு டிஸ்டன்ஸ், 95 கிலோமீட்டர் கிட்ட, 94 கிலோமீட்டர் கிட்ட வருது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அந்த பகுதிக்கு. அப்படின்பொழுது அந்த சாலை வசதி செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ மாற்று இடத்தை நாங்கள் வந்து தேர்வு பண்ண போகிறோம், அந்த மாற்று இடத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இல்லை என்னென்னா, இந்த பரந்தூர் பல பேர் என்னென்னா, எங்கன்னா சென்னையை வந்து அதே பழைய விமானத்தில் வச்சுட்ருக்கீங்க, இந்த பக்கம் பெங்களூர் போய் பாருங்கள், அந்த பக்கம் வந்து ஹைதராபாத் போய் பாருங்கள், எல்லாம் வந்து சிட்டிக்கு வெளியே வந்து ஒரு சர்வதேச விமான நிலையத்தை ஆரம்பித்து அந்த நகரமே வந்து பெருமளவில் வந்து முன்னேற்றமாக இருக்குது. தொழில் முதலீடு செய்பவர்கள்லாம் அதனால தான் வராங்க. சென்னைக்கு பழைய ஏர்போர்ட்டை வச்சுக்கிட்டு, அதுவும் நகரத்தினுடைய முக்கிய இடத்துல வச்சுக்கிட்டு, மீனம்பாக்கத்தில் வச்சுக்கிட்டு டிராஃபிக் ஆகிட்டு
பல இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் அங்கே வரது கிடையாது, எல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட்லேயே ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த முனையத்தையும் விரிவாக்கம் பண்ணணும்னு இன்னைக்கு வந்து விஜய் சொல்லிட்டார். ஏற்கனவே அங்கே கவுல் பஜார்னு ஒரு ஊர் இருக்குது, விமான நிலையத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு இன்னும் அந்த கிராமத்தன்மையோடு இருக்குது அந்த ஊர். அதுக்கு பின்னாடி கிரகம்பாக்கம், தரைப்பாக்கம், அந்த குன்றத்தூர் இந்த பகுதியெலாம் வந்துடும். இந்த கவுல் பஜார் பகுதியில் ஏர் பஸ்ன்னு வாங்கலீங்களா, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஏர் பஸ் வந்து இறங்கும்பொழுது அந்த அங்குள்ள வீடுகளில் விரிசல் விட ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு தகவல் செய்தியில் வந்தது. அந்த அளவுக்கு சத்தத்தோடும் அவ்வளோ பெரிய விமானம் வந்த பிறகு தான் நிறுத்தினாங்க வந்து. அப்போ என்ன பண்ணோம், விமான நிலையத்தை விரிவாக்கணும், இல்லைன்னா மாற்று விமான நிலையம் ஏற்பாடு பண்ணணும். மாற்று விமான நிலையம் கண்டிப்பாக வந்தே தீரும். இப்போ பாருங்கள், இந்த பரந்தூர் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பகுதியில் நிறைய ரியல் எஸ்டேட் நீங்கள் அப்படி போகும்போது பார்க்கலாம். நீங்கள் காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் போகும்போது பார்க்கலாம், எவ்வளோ ரியல் எஸ்டேட் போட்டு விமான நிலையத்துக்கு மிக அருகில், விமான நிலையத்துக்கு மிக பக்கத்தில். இப்போ எந்த இடத்தை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் வந்தே தீரும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது சிஎம் விஜய்க்கு தெரியும். அதே வேளையில் இந்த உள்நாட்டு விமான நிலையத்தையும் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு. என்னதான் விரிவாக்கம் செஞ்சால் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தால் தாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அந்த பக்கம் இல்லது செய்யாருக்கு முன்னாடி இங்கு ஏதாவது இடங்களை தேர்வு செய்யலாம். கண்டிப்பாக அது உண்டு. தேர்வு செஞ்சு அந்த நிலங்களை கையகப்படுத்தி கொடுத்து அந்த விமான நிலையம் வர்றதுக்கு 5 வருஷம் ஆனால் கூட சரி, கண்டிப்பாக ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அதில் தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் மீறி தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக தான் நிறைவேற்ற முடியும். 100 நாள் தானே கடந்திருக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ அவசரப்பட்டாங்க. அந்த 100 நாள் கடந்ததுக்குள்ளே இவ்வளோ திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுறோம், அதற்கான ஆணையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ரைட்டு, இதுக்கப்புறம் வந்து மக்கள் சந்தோஷம் தான். மக்கள் எந்த விதத்திலும் எதிர்ப்பே தெரிவிக்கலைங்க. இந்த எதிர்கட்சிகள் பூரா தான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. நீங்கள் தாவேகாவில் அப்படியே சுத்தமாக இருந்தில்ல, ஒன்றும் அப்படியே எதுவுமே இல்லைன்னு. அங்கேயும் சில தவறுகள்லாம் நடக்குது, சில சின்ன தவறுகள், சின்ன சலசலப்புகள்லாம் உண்டாகுது. அது இருக்க தான் செய்யும். அதை முதல்வர் அவருடைய நேரடி கண்காணிப்பில் அந்த தவறுகளை சரி செய்வார், தவறு செய்பவர்களை கண்டிப்பார், அவர்களுக்கான அந்த பதவிகளை அவர் வந்து நீக்குவார், அல்ல தற்காலிகமாக நீக்குவார், பொறுப்பிலிருந்து விடுவிப்பார். இதெல்லாம் நடக்கும் வந்து. அதெல்லாம் மீறி ஒரு 100 நாள் கூட பொறுக்கலை அப்படின்னா அந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனம் வைப்பது என்ன விதத்தில் நியாயம்னு தெரியவே இல்லை வந்து. மக்கள் எந்த விதத்துலையும் அவங்க எதிர்க்கவே இல்லை வந்து. லஞ்ச லாவண்யம் சுத்தமாக ஒழிஞ்சு போல, குறைஞ்சிருக்குது. அதுவே பெரிய விஷயம், குறைஞ்சிருக்குதுன்ற விஷயமே. ஆண்டாண்டு காலமாக வாங்கி பழக்கப்பட்டவங்கல்ல, எவ்வளோ காலம் கையை நீட்டி பழக்கப்பட்டவங்க, திடீர்னு அவங்க கையை பிடிச்சி உருவனா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கையை பிடிச்சி இழுக்க தோணும் வந்து. அப்போ தான் கம்முன்னு இருப்பாங்க. குறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றா படிப்படியாக தான் எல்லாமே நடக்கும். அதே சமயத்தில் இந்த அரசின் மீதான ஆதாரமற்ற மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய பழிகளை தயவு செய்து சுமத்தாதீர்கள். அது உங்கள் மீதான, உங்கள் கட்சி மீதான எதிர்ப்பாக மாறும். இத்தனை இந்த சட்டசபை பேரவை கூட்டத்தை வந்து சாமானிய மக்கள் இருந்து, ஜென்சி கிட்ஸ்லேருந்து இளைஞர்கள் முதல் கொண்டு அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.